விஜய் கட்சி இருக்கீங்க, காவல்துறை சொல்றதை கேட்குறீங்களா இல்லையா? அண்ணே சொந்த ஊருக்கு வந்திருக்கேன், பதில் சொல்லிட்டு போனேன். நான் பாரு யாருக்குமே யாருக்கு இவர் மாவட்டத்தில் காலையில பேசி அப்புறம் இருக்கு என்ன என் வீடியோ இருக்கு, எல்லா ரெக்கார்டு இருக்கு. கட்சிக்குள்ள அவங்களுக்குள்ள வந்து இப்ப மாவட்ட செயலாளர் வண்டியை மறுத்து மக்கள் பார்க்கட்டும், ஓட்டு போட்டும் பார்க்கட்டும் சார். ஒண்ணுமா சார், நீ பாப்பா இல்ல சார், இல்ல சார், விஜய் கட்சி இருக்கீங்க, காவல்துறை சொல்றதை கேட்குறீங்களா இல்லையா? இப்ப சொல்றது எல்லாரும் கேட்கணும். காவல்துறை சொல்றதை கேட்கறதுனால அதுவே தப்பா வரும். கேட்கணும் சார். 2 பேர் மட்டும் அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் ஒண்ணே ஒன்று சார், உங்க காவல் அதெல்லாம் வேண்டாம். ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு இங்க இருக்க அவரை இதே கல்வி போயிருங்க, ஒரு உன்னதமாக மக்கள் ஒத்துக்கிடுவாங்க. அவ்வளவு 2 பேரும் என் கூட வாங்கன்னு சொல்றேன் சார். நடுவில் அவர் நிக்கட்டு சார், நடுவில் அவர் நிக்கட்டு பேச முடிஞ்ச போல பண்ணா நீங்க இங்கிட்டு வர உன்னதமாக அனுப்பிடுங்க சார். 2 பேரும் அவர் பேச மாட்டோம், வந்தே தப்பு, அவர் பேச மாட்டோம். நீ எங்கிட்டு உன்னதமாக ஒதுக்கிறேன் சார், அவங்க பேச மாட்டோம் சார். நான் சொல்றதே கேளு, ஒரு சௌரியம் இல்லை. அண்ணே சொந்த ஊருக்கு வந்திருக்கேன், பதில் சொல்லிட்டு போனேன். நான் சொல்றது கேளு. மாவட்ட செயலாளர் இங்க சொந்த ஊருக்குன்னா சொன்னா ஊருக்குள்ள 1000 மனுஷன் எனக்கு இருக்கும்பா. உனக்கு காட்டு கொடுத்துட்டானா? காட்டு நான் கொடுத்தேன். சட்டமன்ற உறுப்பினர் ஆளே இல்ல உங்களுக்கு, அறிவிக்கல நான் உன்னைய எம்எல்ஏ ஆளே இல்ல உங்களுக்கு. புரியுதா? நான் இப்படி சொல்ல வரேன். அவர் மக்கள் நான் பாரு யாருக்குமே இவர் மாவட்டத்தில் அவரை பத்தி நீ பேசக்கூடாதுப்பா. தம்பி படம்லாம் வேணாம்டா. எம்எல்ஏ தப்பு ஓடுறாரு. எம்எல்ஏ படத்தை போடல அவரு. எல்லாத்தையும் கேவலப்படுத்தாதீங்க. தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இயக்கத்துலேருந்து ஒரு 20 வருஷம் நான் பயணிக்கிறேன். இருந்தாலுமே அது வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து கட்சியிலேருந்து நான் இப்போ வந்து ஒரு 2 வருஷமாக எனக்கு முன்னேற்ற பதவி கொடுத்து நான் அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மக்கள் பிரதிநிதி ஐயனார் போட்டால் கூட இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்றப்ப மக்களின் ஓட்டு போட்ட மக்களின் குரலாக வந்து நான் கேட்க போனேன் மாவட்ட செயலாளரை பார்த்து. அதுக்கு அவர் என்ன ஒரு பதில் சொல்லுவார்னா, அதுக்கு நீ கேட்குற, உனக்கு என்ன பதவி கொடுத்தேன், நீ அதை வந்து கேட்கணுமா, நான் கார்டு தந்தேனா அப்படின்னு ஒரு வன்முறையை பேசினார். இருந்தாலுமே இங்கேருந்து ஒரு 300 கேமரா இருக்கும்,
300 கேமராவிலுமே அவர்கிட்ட நாங்கள் முறையிட்டது பேசினது, அவர் வண்டியை மறைச்சாருன்னு கூட சொல்லியிருப்பார். மறைச்சி நான் தான் படுத்திருந்து கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு கொடுத்துட்டீங்க, நீ தான் ஒன்றிச்சலாரு, எனக்கான மரியாதை என்ன இருக்குது, இங்கே ஓட்டு வாங்கி கொடுத்து வீதியே நடந்தோம். இன்றைக்கி மக்கள் 500 பேர் நின்று உங்களை குறை கேட்குறப்ப வண்டியை விட்டு இறங்க மாட்டேன், ஒன்றிச்சல பிரேம்குமார் நீ வர சொல்லு அப்படின்னு அப்போயே நாங்கள் தட்டி போனப்போ வண்டி விட்டு இறங்க மாட்டேன்ட்டார். அப்போ அவருடைய என்னது கேட்டால் மாற்றுக் கட்சி இணையமெல்லாம் வந்தேன். அப்போ இன்னைக்கு வந்து மாற்றுக் கட்சின்றது எங்களுக்கு முக்கியமாக. அப்போ இந்த 20 வருஷமாக நாங்கள் உழைச்ச நாங்கள் நிர்வாகிகள் எங்கே போகிறது? நான்லாம் சின்ன இன்னும் கிடையாது முடிக்கல. அப்போ எங்கள் வாழ்வாதாரம் என்ன போகிறது? எங்களோட பொருளாதாரம் என்ன ஆகுறது? இன்றைக்கி கட்சியிலேருந்து 1000 பேர் வருவாங்க, வேறு கட்சியிலேருந்து, மாட்டுக் கட்சியிலேருந்து. அவங்க சம்பாரித்து பணம் கொடுப்பாங்க, நீ வாங்கிக்கிடுவீங்க. அப்படி தானே எங்களுடைய மக்களுடைய எண்ணம் மாறும். இப்போ நாங்களாம் உழைச்சாளுங்க, எங்களுடைய என்ன கேட்குறோம், வாழ்வாதாரம் தான் கேட்குறோம். இப்போ நீங்கள் மாட்டுக் கட்சிக்கு வந்துட்டார், அவர் காரில் ஏறி போகிறோன்னு என்ன ஆக போகுது? இல்லை இப்போ நான் நினைக்கிறேன், அவர் கூப்பிட்டு போகிறாரு, அவர் கார் வாங்கி கூட்டி போனார்னா என்ன ஆகும்? எத்தனை நாளைக்கு அப்போ மிச்சு? அப்போ ஓட்டு கட்டி வீட்டுக்கு வந்தோம்ல எல்லா பேரும், மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ முதற்கொண்டு வந்தோம். இன்றைக்கி நாங்கள் 50 பேர் நிற்கிறோம், இறங்க மாட்டேன்ட்டார். அப்போ எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் தான் அவர் வண்டியை மறைச்சி படுத்துட்டு நியாயத்தை கேட்டேன், இன்னும் வாங்கினே இறங்கினே மக்கள் நிற்கிறாங்க. நான் அவர் ஒன்றும் கேட்கல, அவர் என்னோட சொல்லாமல் தான் இந்த தொகுதிக்கு வந்தார். இருந்தாலுமே என் ஊருக்கு வந்ததுக்காண்டி சாவலுக்கு போட்டு மரியாதைப்படுத்தணுமேக்காண்டி அவர் இறங்க சொன்னான். நான் இறங்க மாட்டேன்ட்டார். திரும்பி அது பிரச்சனை பற்றி காவல்துறை வந்தாங்க, காவல்துறை ஸ்பாட்லேயே இருந்தாங்க. அவங்க தான் வந்து சரி வாங்க சாவலை மட்டும் போட்டு போங்கட்டாங்க. நாங்கள் சாவலையை போட்டு அப்படி வெளியிட்டோம். மற்றபடி ஒன்று திருப்பி நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு காவல்துறை அம்மையை தாண்டி காவல்துறை தனியாக பேசிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி கண்ணாடியை உடச்சிட்டாங்க, நாங்கள் பிரேம்குமார் வழக்கு போடுவோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த 300 கேமரா இருக்குமே, அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? அவர் பதில் சொல்லுவாரா? நான் உங்கள் கார்கிட்ட வந்தேண்ணா, இன்ன வரைக்கும் வந்தேண்ணா, அவர் பதில் சொல்லுவாரா? அவர் இன்றைக்கி வந்து மாற்று கச்சேரிக்கு இவ்வளோ பதில் பேசுகிறாரு. உங்கள் கேரக்டர் வந்தேன்னா எனக்கு சொல்லலாம், ஆனால் உங்கள் கேரக்டர் வரவே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறீங்க நியாயம் இல்லை. பக்கத்தில் போனது காவல்துறையோட தான் காருக்கு பக்கத்தில் போனோம், மற்றபடி யாரும் கிடையாது. எஸ்ஐ இருந்தார், 2 எஸ்ஐ இருந்தாங்க, ஒரு ஏட்டையாக இருந்தார். நேராக போனோம், பேசுனா சாலையை போட்டு பிரேமிட்டாங்க. சாலையை போட்டு மரியாதை செலுத்திட்டு நீட்டாக வந்துட்டான். மற்றபடி அவர் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு காவல்துறையை மட்டும் கூப்பிட்டு காருக்கு உடச்சா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு இது எப்படி சாத்தியமாகும்? அப்போ நீங்கள் 4 நாள் வன்முறையை தூண்டுறீங்களா, இல்லை கட்சி வளர்க்க பார்க்குறீங்களா? இல்லை கட்சி வளர்க்குற மாதிரி இருந்தாலும் அடுத்து உள்ளாட்சியில் வரும் கட்சி வேறுபாடு, கவுன்சிலர் வைப்பாங்க, ஊராட்சி மன்ற தலைவர் வைப்பாங்க, வார்டு மெம்பர். அப்போ எங்கள் எல்லாமே ஓட்டு போட்ட மக்கள் என்ன ஆவாங்க? நீங்கள் வீட்டு அரசியலில் உங்கள் குடும்ப அரசியல் பண்ணுறது நாங்கள் கிடச்சோமா? இதை எடுத்து நாங்கள் இத்தனை நாள் போராடுறோன்னா திரும்பி அதே வேலை நீங்கள் பார்க்குறதா எப்படி நடக்குது? இல்லை அவங்க தமிழக வெற்றிக்கலாமா வேலை பார்க்குறாரா, இல்லை மாற்றுக் கட்சி வேறு அங்கே திண்டுக்கல்னா வேறு ஆள் பேர் அடிபடுது எதிர்கட்சி, அவருக்காக வேலை பார்க்குறாரான்னு தெரியல. நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. இங்கே ஒன்றும் இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா ஆர் ஐயனார். அவர் தொகுதிக்குள்ள வரும்போது அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணு, இல்லை அவர் போஸ்ட் அடித்து ஃப்ளெக்ஸில் அவர் ஃபோட்டோ போட்டு நம்ம விக்னேஷ் அண்ணன் கீழே அடுத்த போட்டு அவர் ஃபோட்டோ இருக்கணும். அதே நியாயப்படி உண்மை. இல்லை நீ யாருக்கும் தகவல் தெரியாமல் நீங்கள் இவ்வளோ நடத்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை எதிர்கட்சிக்கு துணை போகிறீங்களா? நான் நினைக்கிறேன் அப்புறம் ஏடிஎம்கிட்டே டிஎம்கிட்டே பணம் வாங்கிட்டு வேலை ஆகுறீங்களா? இதே வேலையா? நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு இதே விஷயம். இப்போ நீங்கள் விக்னேஷ் அண்ணனுக்கு அடுத்து அமைச்சருக்கு அடுத்து ஒரே ஒரு ஆள் போட்டோன்னா அமைச்சர் விக்னேஷ் அண்ணனுக்கு அடுத்து அடுத்து போட்டால் நம்ம ஆர் ஐயனாரை போடணும். நீங்கள் அவரை போடாமல் நீங்கள் அடுத்தபடி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ சின்னன்றவர் ஏபிஆர் என்றவர் யார் அமைச்சரா? இல்லை எந்த வீதிக்கு ஓட்டுக்கிட்டு வந்துருப்பாங்களா? நீங்கள் மாற்று கட்சி இணையாளுங்க பூரா மணல் குவாரிகள், மண்ணு வளங்க குறடிக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளை கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேலை பார்த்தீங்கன்னா எப்படி கட்சி வளரும்? நாளைக்கு உள்ளாட்சி தலைவர் எப்படி சந்திக்க முடியும்? இதே மக்கள் எப்படி ஓட்டு கட்டு போக முடியும்? நான் வந்து இன்னும் 6 மாதம் ஓட்டு கட்டு எப்படி போக முடியும்? நான் ஓட்டு கட்டு போனால் மக்கள் என்ன செய்வாங்க? அப்போ அவனை மாதிரி நீங்கள் இருக்கானு என்ன கேட்பாங்க? எங்களுடைய அரசியல் வந்து லஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டியது எங்கள் அரசியல். மாற்று அரசியல் எங்களுக்கு வேணும். நீங்கள் வந்துக்கிட்டு இன்றைக்கி அமைந்த காசு தரேன் இவன் காசு தரையாண்டு வந்துக்கிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி இந்த ஃப்ளெக்ஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தொகுதியில் எம்எல்ஏ படம் இல்லாமல் எந்த ஃப்ளெக்ஸும் இருக்காது. அது எந்த ஊராக நிறுத்து. இன்றைக்கி இந்த பார்த்தீங்கன்னா பல்லவட்டியில் 15 ஃப்ளெக்ஸ் இருக்குது. எம்எல்ஏ படம் போட்டால் இல்லாமல் இந்த ஊரில் பல்லவட்டி ஒரு மாநகரில் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இது யார் தூண்டுதல்? பணம் பட்டுவாடு நடக்குதா? இல்லை எங்களை புறக்கணிக்க காரணம் என்ன? என் ஊருக்கு வந்திருக்கு, நான் ஒன்று நீங்கள் அழுது என்கிட்ட வீடியோ இருக்குது, எல்லா ரெக்கார்டு இருக்குது. நான் பிரேமதி ஒன்று சிலாருன்னு என் தோலை தட்டி தெரியுது, பிரேமதி ஒன்று சிலாருது அப்படின்னு சொல்ல தட்டி விட என்னை வச்சு
ஆசையை காட்டி என்னை தூண்டி விட்டையா? நான் அப்படி தான் கேள்வி கேட்க முடியும். அப்போ என்கிட்ட ஆசை கற்றுக்கு அப்போ ஏன்ட்டு பொருளாதாரத்தை நான் வாங்கிக்கிட்டேன், நான் தெருவில் நிற்கிறேனே, என் குடும்பம் தெருவில் நிற்கிறேன், இதெல்லாம் யாரும் போய் சொல்லுவா?